அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகரமான அடுத்த 7 நாட்கள் எப்படி அமைய போகிறது? ஏப்ரல் 5ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும் போது தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் கடன் தீரும், இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் கும்பராசிக்காரர்களுக்கு அமைய போகின்றன? கும்பராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது அதிரடியான மாற்றத்தையும் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பு செயல்படுவதால் பல காரிய தடைகளையும் சிக்கல்களையும் முழுமையாக விலக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல மாற்றங்களை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு. அதிலும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் பாத சனியாக குடும்பஸ்தானத்தில் வலம் பெறுகிறாருங்க. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பாத சனியாக வலம் வரக்கூடிய வேளையில் அவருடன் இணைந்து செவ்வாய், சூரியன் உள்ளிட்ட பல கிரகநிலைகள் வலம் வருகின்றன. 7.5 சனியின் இறுதி காலகட்டத்தில் வலம் வரக்கூடிய வேளையில் படிப்படியாக சனி பகவானால் சிரமங்கள் குறைவதோடு சிறப்பான முன்னேற்றத்தை நோக்கி நகரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. கும்பராசிக்காரர்கள் திட்டமிடுவதை விட மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை சனி பகவான் உருவாக்குகிறாருங்க. உத்தியோகம், தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பெரும்பாலான நெருக்கடிகளை இந்த தருணத்தில் விலக்கி நிச்சயமாக கிரக கூட்டு சேர்க்கை யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த வேளையில் தடை தாமதம், சிக்கல், சிரமம், நீண்ட நாள் முயற்சி செய்தும் வெற்றியடையாத பல காரியங்கள் அவை அனைத்திலும் அதிர்ஷ்டம் ஆக்டிவேட் செய்யப்படும் நேரமாக ஆற்றிக் கொடுப்பதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை மிகவும் சிறப்பானதாக அமைத்து கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறார். எனவே உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. பல வகையான காரியங்களில் இருக்கக்கூடிய காரிய தடைகளை முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. பல வகையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நெருக்கடிகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றிற்கு நல்ல தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய நெருக்கடி, சிரமம், சிக்கல் என்று பல காரியங்கள் இருந்தாலும் அவற்றை முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான சனி உறுதியாகவே மாற்றி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது வீண் பணிகளுக்கு ஆளான சூழலில் வீண் பணிகளிலிருந்து வெளிவருவதோடு மட்டுமல்லாது தொழில் வியாபார ரீதியாக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வேலையாக மாற்றுவதால் பல சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் இந்த தருணத்தில் விலக்கி அடுத்தடுத்த முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கும் தருணமாக இந்த வேலை கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அமையக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது 3 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் தனஸ்தானத்தில் ஜென்மராசியை விட்டு விலகி இருப்பதால் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்க முடியும். சகாயஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் தனஸ்தானத்தை குடும்பஸ்தானத்தை வெளிப்படுத்துவதால் எதிர்பார்ப்பதை விட பல நல்ல வாய்ப்புகள் அடுத்தடுத்து கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. சுபகாரியங்கள் வெற்றிகரமாக அமையும். குடும்பஸ்தானத்தை சுபஸ்தானத்தை வெளிப்படுத்தக்கூடிய வேளையில் பல சுபகாரியங்கள் அமைவதோடு வாக்குஸ்தானத்தையும் வெளிப்படுத்துவதால் வார்த்தைகள்ல அதிக கவனத்துடன் கையாளுவதோடு எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு பல காரியங்களை செம்மையாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. எனவே நினைப்பதை விட மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது. தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கும்பராசிக்காரர்கள். குறிப்பாக இந்த வேளையில் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். கோபத்தை குறைத்து கொண்டால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சியான மாற்றம் நிச்சயம் உண்டு. உஷ்ண கிரகமான சூரியனும் இந்த வாரம் மட்டும்தான் தனத்தில் வலம் வருகிறார். அதற்கு பிறகு தைரியத்தில் உச்சபலம் பெற போகிறாருங்க. எனவே ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களை தேடி வருவதோடு மட்டுமல்லாது 14ஆம் தேதி முதல் உச்சம் பெறும் சூரியனின் அமைப்பால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக கிடைப்பதோடு பல பிரச்சனைகளுக்கு சிறப்பான தீர்வை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். மிக
பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலக்கி அமோகமான நன்மை உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. வித்யாகாரகரான புதனும் தனஸ்தானத்தில் நீச்சம் பெறுகிறார். ஜென்ம ராசியில் இருந்து விலகுவதால் சிறப்பான யோகம் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இழப்புகளை ஈடு செய்யக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றம் கிடைக்கும். பல்வேறு வகையில இந்த தருணத்தில் சோதனைக்கு மேல் சோதனை என்று அதிக சோதனைகளை சந்தித்து வரும் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே சிறப்பான மாற்றத்தை சந்திக்கும் வேளையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறாருங்க. அரசியல் மற்றும் கலைத்துறை ரீதியான பணிகளில் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இதே வேளையில் சுக்கிரனும் மிக வலுவாக வலம் வருகிறார். 4 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சகாயஸ்தானத்தில் வலம் வருகிறாருங்க. வெற்றிக்கு விரித்தான 3ஆம் இடத்தில் அமர்ந்து தனது சொந்த ராசியை 9ஆம் இடத்தை சப்தம பார்வையால் பார்ப்பதால் நம்பிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் திறமை பளிச்சென வெளிப்படும். கலைத்துறை அரசியல் துறையில் பெயர் புகழ் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது வருமானத்தை பல மடங்கு உயர்த்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே உண்டு. பல வகையான நெருக்கடி சிரமம் என்று பல நிகழ்வுகளை சந்தித்து வந்த சூழலில் கும்பராசிக்காரர்கள் அதில் சிறப்பான மாற்றத்தை சந்திப்பதோடு மட்டுமல்லாது எதை செய்தாலும் அதை பிரம்மாண்டமாக செய்வதோடு மட்டுமல்லாது பல விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்களை சரியாக கையாண்டு முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பு உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் 5இல் வலம் வருகிறார். தன மற்றும் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய குரு 5இல் அமர்ந்து லாபஸ்தானத்தை பார்ப்பது ஜென்மராசியை பார்ப்பது குருவின் பார்வையால் அமோகமான நன்மை உங்களை தேடி வரும். உங்களது திறமை பளிச்சென வெளிக்கொணரும். புதிய தொழில் துவங்கக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் உங்களது கதவை தட்டும் நேரமாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறது. உறவுகளுக்கிடையே சிறப்பான மாற்றம் உண்டு. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது கும்பராசிக்காரர்கள் மிகப்பெரிய அளவில் சிக்கல் சிரமம் என்று பல காரியங்களை கையாண்டாலும் அதிலிருந்து சரியான முறையில் வெளிவருவதோடு சிறப்பான வளர்ச்சியை மேம்படுத்திக் கொள்ளும் தருணமாக குரு பகவான் மாற்றி கொடுக்கிறாருங்க. மேலும் நிழல் கிரகமான ராகு ஜென்மராசியிலும் சப்தமத்தில் கேதுவும் அமர்ந்திருக்கின்றன. நிழல் கிரகமான ராகு கேது பின்னோக்கி நகர்ந்து கும்பராசிக்காரர்களுடைய வாழ்க்கையை முன்னோக்கி நகற்றக்கூடிய பெரும் பங்கை இந்த தருணத்தில் செய்து கொடுப்பதால் பல சிக்கல்கள் விலகும். எதிர்பார்ப்புகள் எளிதில் பூர்த்தியாகும். மிக பெரிய அளவில் நெருக்கடி என்று சொல்லப்பட்ட பல நிகழ்வுகளில் சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாகவே இந்த வேளையில் கும்பராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது சந்திரன் பல இடங்களில் மாறி வலம் வந்தாலும் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே சந்திரனின் அமைப்பு எதிர்பார்ப்பதை விட சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பதோடு பல முன்னேற்ற வாய்ப்புகளை தானாகவே இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுப்பதோடு பல நல்ல வாய்ப்புகள் கனகச்சிதமாக அமையும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் கும்பராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது தங்களால் இயன்றவரை மற்றவர்களுக்கு சுப நிகழ்வுகள் சார்ந்த விஷயங்களில் ஏதேனும் சிறு உதவியாவது செய்யுங்கள். வேட்டி சேலை எடுத்து கொடுத்த உள்ளிட்ட சுபகாரியங்களில் சில விஷயங்களை மேற்கொள்வதால் நிறைந்த நன்மை கிடைப்பதோடு தானாக நடக்க போகும் நல்லவையாக கும்பராசிக்காரர்களுக்கு பல நிகழ்வுகள் சிறப்பாக இந்த தருணத்தில் நிச்சயம் கைகூடும்.